வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனை நெருங்குங்கள், அவர் உங்களை நெருங்குவார். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? வேதாகமம் வாசிக்கிறீர்களா? தேவனை ஆராதிக்கிறீர்களா? இவை அனைத்தும் அவரை நெருங்கும் வழிகள். தேவனை நெருங்குங்கள், அவர் உங்களை நெருங்குவார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தூய தேவனின் அருகில் செல்ல உங்கள் அழைப்பு இது. மேலும் ஆழமாக செல்ல அழைப்பு இது. மேலும் தீவிரமாக ஜெபிக்க அழைப்பு இது. தினமும் அவரை நாட அழைப்பு இது. அவருடைய வார்த்தைக்காக ஏங்க அழைப்பு இது. சாதாரணமான வாழ்க்கையை விட்டு குறிக்கோள் நிறைந்த வாழ்வை வாழ அழைப்பு இது. ஒரு நாள் பாபு தன் வீட்டின் வாசல் அருகில் ஒரு சிறிய பூனை படுத்திருப்பதை கண்டான். அவன் கையில் பால் கிண்ணத்தை பிடித்து கொண்டு அழைத்தான். ஆனால் பூனை அஞ்சிக் கொண்டு பார்த்தது. அது விரைவாக ஓடிவிடும் போலிருந்தது. அப்பொழுது வாசலில் இருந்து அவன் தாத்தா சொன்னார், பாபு, நீயே நெருங்கி செல்ல வேண்டாம், அமைதியாக இரு, அது உன்னையே தேர்வு செய்யட்டும். பாபு அமைதியாக அமர்ந்தான். மெதுவாக பேசிக்கொண்டு காத்திருந்தான். தோழமையான வார்த்தைகள், அமைதி, நம்பிக்கை. பூனை மெதுவாக நெருங்கியது. பிறகு திடீரென்று தாவி பாபுவின் மடியில் அமர்ந்து விட்டது. அவன் அதை தனது கோட்டில் மடித்துக்கொண்டு உடனே சூடான இடத்தில் வைத்தான். தாத்தா சிரித்தார். இந்த பூனை போல நம்மையும் தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் தான் அவரை தேர்வு செய்ய வேண்டும். இந்த வசனத்திற்கு ஒரு அழகான பைபிள் உதாரணம் தந்தை மகனை சந்தித்தல். காணாமற் போன மகனின் உவமை. பாவத்தின் விழுந்த மகன் தன் தவறை உணர்ந்து தன் தந்தையிடம் திரும்புகிறான். அவன் ஒரு படி எடுத்து வைக்க தந்தை அவனை எதிர்பார்த்து ஓடி வந்து கட்டி அணைக்கிறார். தேவனும் அப்படியே. நாம் மனம் மாறி அவரை நோக்கி ஒரு படி எடுத்து வைத்தால் தேவன் நம்மை கட்டி அணைக்க ஓடி வருகிறார். இந்த வார்த்தையை இப்பொழுது என் பின்னே சொல்லுங்கள். நான் தேவனை நாடுகிறேன், அவர் என்னை நாடுகிறார். நான் தேவனை நாடுகிறேன், அவர் என்னை நாடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களை நாடுகிறார். ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். தேவனை நெருங்குங்கள், அவர் உங்களை நெருங்குவார். ஆம் பிரியமானவர்களே, தேவனோடு நாம் நெருக்கமாக இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். வாருங்கள். ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நெருங்கி வருகிறோம். உமது வார்த்தை சொல்கிறது, தேவனை நெருங்குங்கள், அவர் உங்களை நெருங்குவார். இன்று எங்கள் இருதயங்களை திறந்து உம்மை நாடுகிறோம். உம்முடைய சமூகத்தை மேலும் ஆழமாக அனுபவிக்க ஆசைப்படுகிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும், எங்கள் விசுவாசத்தை வளர செய்யும். காணாமற் போன மகனை சேர்த்த தந்தையைப் போல எங்களை உம்மிடம் அணைத்து புதுப்பித்து ஆசிர்வதியுங்கள். கர்த்தா, எங்கள் வாழ்க்கையில் மேலோங்கி உம்மில் வளர்ந்து நெருங்கி செல்ல ஆவிக்குரிய உணர்வை கொடுங்கள். இன்று எங்கள் மனதை, எங்கள் வாழ்க்கையையும் உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். எங்களை மாற்றி நெருங்கி வாரும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக.
உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.